இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோண்டா யூனிகார்ன் இந்த வண்டியினுடைய ஹெட்டில் வந்து லீக் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் லீக் இருக்குது. நம்ம அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெட் கவரை கழட்டிட்டு அதுக்கு பேஸ்ட் வச்சு மாட்ட போகிறோம். ஸோ இப்போ இதை எப்படி வந்து கழட்டி மாட்டுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இந்த சீட் லாக் வந்து புஷ் பண்ணோடனே ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு டைப் இருக்கும். பட் இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் ஹோண்டா வண்டியில் எப்படின்னா கீயை வந்து திருவிட்டு நீங்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த லாக் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கீழே புஷ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் சீட்டை வந்து என்ன பண்ண முடியும்னா ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இப்போ சீட்டை வந்து நம்ம கழட்டிட்டோம். இப்போ வந்து நம்ம சைடு கவரை வந்து பிரிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்கக்கூடிய டேங்க் கவரை கலட்டுறோம். அதே மாதிரி இந்த பக்கம் சைடு டோரையும் வந்து நம்ம ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டோம். பெட்ரோல் டேங்கை வந்து இப்போ நம்ம கலட்டுறோம். பெட்ரோல் டேங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இந்த நாபு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நாபுக்கு வந்து ஜாயின்ஸ் எல்லாம் வரும். அந்த ஜாயிண்ட்டு அதெல்லாம் பார்த்து நம்ம கரெக்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம டேங்கை வந்து கழட்டணும். பெட்ரோலை ஆஃப் பண்ணிவிட்டு பெட்ரோல் ஹோஸை வந்து உரி விட்டுறோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் லைன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த வயர் கிளிப் வரும். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து டேங்கை வந்து கழட்டணும். இப்போ வந்து நம்ம வண்டிக்கு சீட்டையும் கழட்டியாச்சு, முன்னாடி இந்த டேங்கையும் கழட்டியாச்சு. இங்கே பாருங்கள் லீக் இருக்கிறது தெரியுது. ஸோ இப்போ ஹெட்டு வந்து நம்ம கலட்டுறோம். ஹெட்டோடைய கவர் மட்டும் கலட்டினா போதும். இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வேறு எதுவும் மற்ற எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் இல்லை. இப்போ ஹெட்டோட கவரை மட்டும் கலட்டுறதுக்கு அது மேலே இருக்கக்கூடிய போல்ஸை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 போல்ஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட் கவர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் கழட்டிடலாம். இங்கே மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் சர்க்குலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன இது ஒன்று கொடுத்துருக்காங்க, போல்ட் ஒன்று. அதை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்டுக்கு வந்து ஆயில் வருதா இல்லையா அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்து இன்ஜின் பிரித்து நம்ம மறுபடியும் அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஹெட்டுக்கு ஆயில் வருதா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியணும் இல்லையா. அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன போல்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம லூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வழியாக நமக்கு ஆயில் லீக் இருந்தது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக ஆயில் வந்து ஹெட்டுக்கு வருது அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 போல்ட்டை மட்டும் கழட்டிட்டோம்னா அவ்வளோதான். ஹெட் கேப் வந்து ஹெட் கவர் வந்து தனியாக வந்துடும். இப்போ இது மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர் இண்டக்ஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, ஏஐஎஸ்ன்னு. நம்ம அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ இப்போ அந்த ஏர் இண்டக்ஷன் சிஸ்டம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதனுடைய ஹோஸ் கனெக்ஷனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ அதை தான் கழட்டிகிட்டு இருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியினுடைய ஹெட் போர்ஷனை வந்து ஹெட் கவரை வந்து கழட்டிட்டோம். கேஸ்கட் வந்து நல்லா இருக்கு. இந்த ரப்பர் கேஸ்கட் வந்து நல்லா இருக்கு, எங்கேயும் வந்து எந்த டேமேஜும் இல்லை. ஸோ இந்த ஹெட் கவரை வந்து இப்போ நம்ம தனியாக கழட்டியாச்சு. இந்த கேஸ்கெட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அனபாண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 696 அப்படிங்கக்கூடிய அனபாண்டு பேஸ்ட்டு. ஸோ இந்த அனபாண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்கின்னர் கேஸ்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த லீக்கை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கேஸ்கெட்டில் வந்து இந்த மாதிரி அனபாண்டு வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு எங்கேயுமே இப்போ கேப் விடக்கூடாது. ஆக்சுவலாக கேப் விடாமல் நீங்கள் வந்து எல்லா பக்கமுமே வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹெட்டினுடைய கவரில் வந்து நம்ம ஃபில் பண்ணி சீல் பண்ண போகிறோம். ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து கேஸ்கட்டை வந்து நம்ம ஹெட்டில் வந்து மாட்டுறோம். நீங்கள் வந்து பெட்டர் வந்து எப்போவுமே வந்து கேஸ்கட் கழட்டினீங்க அப்படின்னா புதுசு போடுறது தான் பெட்ரு. இது வந்து ஆல்ரெடி இப்போ தான் புதுசு மாற்றிருக்காங்க. பட் அதில் வந்து மறுபடியும் லீக் இருந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து கழட்டிட்டு திரும்ப அதே கேஸ்கட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் முறைப்படி நீங்கள் எப்போவுமே கழட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் புது கேஸ்கட் தான் வந்து நீங்கள் போட வேண்டியது இருக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு.
ஹெட் கவரை வந்து மறுபடியும் சீல் பண்ணுறோம், திரும்ப வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸு. இந்த கேஸ்கட் வந்து மாட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அங்கங்கே ஒரு சில இடங்களில் எடுக்கும். ஸோ அது வந்து எடுக்காமல் நீங்கள் மறுபடியும் கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து சிக்கியிருக்கு, அதை இப்போ மறுபடியும் எடுத்து திரும்ப வந்து கரெக்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து சீல் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக சீல் ஆகிருக்கு. ஸோ லீக் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. இப்போ இந்த மேலே கலட்டின அந்த 2 போல்ட்டையுமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ 2 போல்ட்டுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஹெட்டு வந்து சீல் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கு கேப்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிடுங்கி விட்ட ஏர் இண்டக்ஷன் சிஸ்டமுடைய கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ திரும்ப வந்து நம்ம பெட்ரோல் டேங்க்கு அடியில் இருக்கக்கூடிய ஒயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம், பெட்ரோல் டேங்க்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம், பெட்ரோல் ஹோஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சீட்டை மாட்டிட்டோம், வேலை முடிஞ்சிச்சு.